ஸோ ஃபர்ஸ்ட் டூ எக்ஸசைஸ் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா இட்ஸ் ரிலேட்டட் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ 8.1 அண்ட் 8.2ல ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா கால்குலேட் பண்றது எப்படி, இதெல்லாம் வந்து நம்ம 8.1 அண்ட் 2ல பார்த்தோம். ஸோ 8.3 உடைய டாபிக் என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற டாபிக் தான் 8.3 எக்ஸசைஸ்க்கான டாபிக். ஸோ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ஜென்ரலா நம்மளுடைய லெசன் பத்தி பேசல, ஜென்ரலா நான் சொல்றேன். ப்ராபபிலிட்டி அப்படின்னா இதுவும் நடக்கலாம் அல்லது வேறொன்றும் நடக்கலாம். இன்று மழை பெய்யலாம். ஓகே, வெயிலும் அடிக்கலாம். ஸோ தண்டர்ஸ்டார்ம் எக்ஸ்பெக்ட் பண்றோம், பட் 100% இல்லை. இப்போ வந்து லாஸ்டா பெங்கால் புயல் வந்தது. நிறைய இடத்துல வந்து புயலுடைய தாக்கம் அதிக அளவுல இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல அப்படிங்கிறது சில இடங்கள்ல இருந்து வந்த கருத்து கணிப்பு. ஸோ சேம் லைக் தட் ப்ராபபிலிட்டி அப்படின்னா இன் ஜெனரல் இது நிகழ்தகவு, இது நடக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம். பட் நடப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கு, இட் வில் ஹேப்பன், இதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயரா வந்து ஒரு டேட்டா வந்து ரெடி பண்றது. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள் நடப்பதற்கான பாசிபிள் அவுட்கம்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு. இப்போ இங்க உங்களுடைய லெசன் எடுத்துட்டீங்க அப்படின்னா, பாடம் எடுத்தாச்சு அப்படின்னா, ஒரு காயின் இல்லைன்னா ஒரு டைஸ். ஸோ காயின் டாஸ் பண்ணும்போது ஹெட் இருக்கு, டெய்ல் இருக்கு, பூவா தலையா. நீங்க வந்து பூவும் வரலாம் தலையும் வரலாம், பாசிபிலிட்டிஸ் எப்படி வேணா இருக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி எப்படி, பூவாகவும் இருக்கலாம் தலையாகவும். இல்ல நான் இப்ப டாஸ் பண்றேன், எனக்கு கம்பல்சரி வந்து பூ தான் விழுகும் எனக்கு தெரியும், விழுந்தா உங்களுடைய லக்கு, இல்ல அப்படின்னா தலைனா ஓகே. பட் இது அல்லது அதுதான் நடக்கும். காயின் வந்து இப்படி நிக்காது. அப்போ அது வந்து அப்படி நின்னுது அப்படின்னா அதை நம்ம வந்து சொல்யூஷனாவே எடுத்துக்க மாட்டோம். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி டைஸ் உருட்டுறோம், தாயம் விழாம எவ்வளவோ வந்து நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணாமே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். சேம் லைக் தட் இங்க ப்ராபபிலிட்டினா அதுதான் உங்களுடைய டைஸு, காயின்ஸு, சீட்டுக்கட்டு. ஸோ இதை தான் இந்த பாடத்திலேயே நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? அதை பத்தின தகவல்கள் அது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளா சொன்னேன், ஒரு காயின் எடுத்து டாஸ் பண்றோம், தலையும் வரலாம் பூவும் வரலாம், எப்படி வேணா இருக்கலாம். பட் வந்து ரெண்டுக்கும் நடுவுல வந்து இருந்தா நம்ம வந்து அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒரு காயின் டாஸ் பண்ணும்போது உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து ஒரு தலை ஒரு பூ. அதே வந்து மல்டிபிள் காயின்ஸ், 2 டாஸ் பண்ணா, 3 டாஸ் பண்ணா, 4, 5 சேம். உங்களுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ், கூறுவெளி. ஒரு சமவாய்ப்பு சோதனையில் கிடைக்கப்படும் அனைத்து சாத்தியமான விளைவுகளின் தொகுப்பை கூறுவெளி அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? கூறுவெளி, சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ்ங்கிறது the set of all possible outcomes. சாம்பிள் ஸ்பேஸ், கூறுவெளி. கூறுவெளி அப்படிங்கிறத எஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். இந்த எஸ் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்ன அப்படின்னா செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ். இதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்க புக்லயே கொடுத்திருக்காங்க. டாஸிங் எ காயின், ரோலிங் எ டை, selecting a card from a pack of 52 cards.
சோ இப்போ டாஸிங் ஏ காயின் அப்படிங்கும்போது ஒரு காயினை டாஸ் பண்ணா என்ன பாசிபிலிட்டிஸ், ரெண்டு காயின், மூணு காயின். சோ நம்மளுடைய பாசிபிள் அவுட்கம்ஸ் என்னெல்லாம் வரும் அப்படிங்கறத தான் வந்து சாம்பிள் ஸ்பேஸ் கூறுவெளி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல ப்ராபபிலிட்டியில ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட். ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னா தமிழ்ல சமவாய்ப்பு சோதனை அப்படின்னு சொல்லுவோம். சமவாய்ப்பு சோதனைனா ஒண்ணு மொத்த வாய்ப்புகள் அறியப்படலாம், இல்லைன்னா குறிப்பிட்ட வாய்ப்புகள் அறியப்பட முடியாது. ஸோ அதாவது செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆர் நோன், இல்லைன்னா எக்ஸாக்ட் அவுட்கம் இஸ் நாட் நோன். அதாவது பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும், பட் எக்ஸாக்டா இதுதான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அதுதான் வந்து ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட், சமவாய்ப்பு சோதனை. அந்த சமவாய்ப்பு சோதனையில சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது தான் கூறுவெளி. கூறுவெளி அப்படிங்கிறத வந்து நம்ம எஸ் அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு tossing the coin, rolling the dice and selecting a card from pack of 52 cards இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாம்பிள் ஸ்பேஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ சாம்பிள் பாயிண்ட் அப்படின்னா ஈச் எலிமெண்ட் ஆஃப் அ சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் கால்ட் அ சாம்பிள் பாயிண்ட். அதாவது கூறுவெளி, சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கூறுவெளி. ஓகேவா, கூறுவெளிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்துட்டோம். ஒரு கூறுவெளியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் கூறு புள்ளி என அழைக்கிறோம். ஓகேவா, கூறுவெளியில் உள்ள ஒவ்வொரு அமைப்பும் உறுப்பும் கூறு புள்ளி என்று அழைக்கின்றோம். சோ இப்போ இது வரைக்கும் பார்த்திருக்கோம். இது ரிலேட்டடா ஒரு குட்டி சிமுலேஷன் பார்க்கலாம். ஏன்னா இந்த இந்த 2 எக்ஸசைஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சிமுலேஷன்ஸ் உண்டு. நாட் ஓன்லி சிங்கிள் சிமுலேஷன், நிறைய சிமுலேஷன்ஸ் இருக்கு. சோ அது வந்து ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரிங்களா? ஒரே நிமிஷம், நான் சிமுலேஷன் காட்டுறேன் உங்களுக்கு. சோ இப்ப பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுடைய புக்ல ஒரு காயின் டாஸ் பண்ணா ட்ரீ டயக்ராம் எப்படி வரும், ரெண்டு காயின் டாஸ் பண்ணா ட்ரீ டயக்ராம் எப்படி வரும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது போறதுக்கு முன்னாடி இது நமக்கு சம்ஸ்க்கு தான் இந்த சிமுலேஷன் தேவைப்படுது, இதுவும் சம்முக்கு தான் தேவைப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆஹ் எப்படி சொல்றது, ஒரு பை டயக்ராம் மாதிரி ஒரு ஸ்பின்னர் கொடுத்துருக்காங்க. இங்க எவ்வளவு கலர்ஸ் இருக்கு, ப்ளூ, ரெட், எல்லோ, கிரீன், வயலட், ஆரஞ்சு இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 10 ட்ரையல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையல் நான் ஸ்பின் பண்றேன். பண்ணும்போது எங்க வருது, எல்லோ. ஓகே, ஸோ எல்லோவுடைய அக்கரன்ஸ் வந்து ஒரு தடவை, ப்ராபபிலிட்டி ஆஃப் 10 ட்ரையல்ஸ்ல எல்லோ வந்து ஒரு டைம் வந்துருச்சு. ரெண்டாவது ப்ளூ வருது. ஸோ வந்து ப்ளூ வந்து ஒரு டைம் வந்து உங்களுக்கு ப்ராபபிலிட்டியில வந்துருச்சு. ஸோ அதோடைய ட்ரையல் வந்து ரெண்டாவது ட்ரையல் அப்படிங்கும்போது ப்ளூ பாதி எல்லோ பாதி. ஓகே, மூணாவது ப்ளூவே திருப்பி ரெண்டு தடவை வந்துருச்சு. ஸோ அப்போ ப்ளூக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது மூணாவது பார்க்கும்போது ரெட், இப்போ எல்லோ வந்து ஸ்பிளிட் ஆயிட்டாங்க. எல்லோ ஒரு தடவை, ரெட் ஒரு தடவை, ப்ளூ ரெண்டு தடவை. ஓகே, அப்போ 0.5, 0.25, 0.25. திருப்பியும் ஸ்பின் பண்றேன். இப்போ ஆரஞ்சு, இப்ப அந்த 0. இப்ப அதாவது அந்த 1 அப்படிங்கிறது எப்படி ஸ்பிளிட் ஆயிருக்கு பாருங்க, 0.2, 0.2, 0.2, 0.4. அடுத்தது கிரீன், எல்லாமே இப்ப ஒரு ஒரு தடவை தான் கிடைச்சிருக்கு. இப்ப ரெட் ரெண்டு தடவை வந்துருச்சு. சோ அந்த 1 அப்படிங்கிறத நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம், ரெட் மூணு தடவை வந்துருச்சு, எல்லோ ரெண்டு தடவை வந்தாச்சு. சோ ரெட் 3 டைம்ஸ், ப்ளூ 2 டைம்ஸ், எல்லோ 2 டைம்ஸ், கிரீன் 1 டைம், வயலட் 0 டைம். வயலட் வரவே இல்லை. இப்போ அதே மாதிரி இப்ப ட்ரீ டயக்ராம் பாருங்க. நீங்க நான் ஒரு காயின் டாஸ் பண்றேன். ஓகே, ஒரு காயின் டாஸ் பண்ணும்போது என்னாச்சு, ஒரே நிமிஷம், உங்களுக்கு இது கிளியரா தெரியணும் இல்லையா?
ஒரு காயின் டாஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்தது? ஒரு ஹெட்டும் ஒரு டெய்லும் வந்தது. இதே வந்து 2 காயினை நான் டாஸ் பண்றேன் பாருங்க. இது அப்படியே உங்களுக்கு சம்ல வருது. அப்படியே உங்களுக்கு எக்ஸர்சைஸ் ப்ராப்ளம்லயும் இருக்கு, எக்ஸாம்பிள்லயும் இருக்கு. அதாவது சிமுலேஷன்ல ரொம்ப லைவா உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ 2வது காயின் டாஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் காயின்ல ஒரு ஹெட் ஒரு டெய்ல். செகண்ட் காயின் அப்படிங்கும்போது 2 ஹெட் 2 டெய்ல் வருமா? ஸோ அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. இதே வந்து 3 இப்போ நீங்க பாசிபிள் அவுட்கம்ஸ் எழுதும்போது ஒரே நிமிஷம். பாசிபிள் அவுட்கம்ஸ் எழுதும்போது ஹெட் 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 டெய்ல் ஹெட் டெய்ல் ஹெட் ஹெட் டெய்ல் 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 ஹெட் ஹெட் டெய்ல் ஹெட் டெய்ல் 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 ஹெட் டெய்ல் டெய்ல் டெய்ல். ஸோ இவங்கள பாசிபிள் அவுட்கம்ஸ் கூறுவெளி சாம்பிள் ஸ்பேஸ் எழுத சொல்லுவாங்க. ஸோ எழுத சொல்லும்போது ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு கிரீன் ஒரு ப்ளூ ஒரு ரெட். அகெயின் ஒரு கிரீன் ஒரு ப்ளூ, இரண்டாவது ரெட். ஒரு கிரீன் ஒரு ப்ளூ ஒரு ரெட். ஒரு கிரீன் ஒரு ப்ளூ 2 ரெட். ஸோ 4 4 3 காயினுக்கு 8 பாசிபிள். 2 இங்க அவுட்புட் ஃபைனல் எது வந்திருக்கு? 2 4 6 8 8 அவுட்புட் வந்திருக்கா? இதுதான் உங்களுடைய சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ டாஸிங் த காயினுக்கு உங்களுக்கு நான் ட்ரீ டயக்ராம்லயே சாம்பிள் ஸ்பேஸ் காமிச்சிட்டேன். ஸோ வெயிட் பண்ணுங்க, உங்க புக்ல இதை அப்படியே நான் காட்டுறேன். பாருங்க, உங்களோட அடுத்த டாபிக் ட்ரீ டயக்ராம் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 காயின் டாஸ் பண்ணா சாம்பிள் ஸ்பேஸ் என்ன? Tree diagram allow us to allow us to see visually all possible outcomes of an random experiment. Each branch in a tree diagram represent a possible outcome. ஸோ இப்போ வந்து பாருங்க, இது டைஸ்க்கு கொடுத்துருக்காங்க. டைஸ் நம்ம வந்து பார்க்கலாம், அடுத்த கிளாஸ்ல சிமுலேஷன்ல பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ட்ரீ டயக்ராம் பார்த்துட்டீங்க. ட்ரீ டயக்ராம்க்கு அடுத்தது இந்த ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஈவெண்ட் அப்படின்னா in a random experiment each possible outcome is called an event. Thus an event will be a subset of the sample space. Example, getting 2 heads when we toss 2 coins is an event. Trial வந்து performing an experiment once is called a trial. Example again இங்க கொடுத்திருக்காங்க, தமிழ்ல நான் உங்களுக்கு ரீட் பண்ணிடுறேன். ஒரு சமவாய்ப்பு சோதனையில் கிடைக்கும் ஒவ்வொரு விளைவும் நிகழ்ச்சி ஈவெண்ட் அப்படிங்கிறோம். எனவே ஒவ்வொரு நிகழ்ச்சி கூறுவெளியின் உட்கணமாக இருக்கும். 2 நாணயங்களை சுண்டும் பொழுது இரண்டும் தலைகளாக கிடைக்கப் பெறுவது ஒரு நிகழ்ச்சி. ஒரு சோதனையை ஒரு தடவை செய்வது முயற்சி. ஒரு நாணயத்தை 3 முறை சுண்டும் பொழுது ஒவ்வொரு முறை சுண்டுதலும் ஒரு முயற்சி. அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு டைம் வந்து டாஸ் பண்றதும் நம்மளுடைய ஒரு ட்ரையல். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நிகழ்ச்சி விளக்கம் எடுத்துக்காட்டு, ஈவெண்ட் எக்ஸ்பிளனேஷன் எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ இதுல ஈவெண்ட்ஸ் எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 டைப்ஸ். ஸோ இந்த ஒவ்வொரு ஈவெண்ட்டா இப்ப நம்ம பாத்திரலாமா? ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க வந்து சம்ஸ்க்கு போக முடியும். ஈவெண்ட்னா என்ன, இந்த ஃபார்முலாஸ்னா என்ன, இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களால சம்குள்ள என்ட்ரே ஆக முடியும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃபார்முலா தெரியாது, கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஃபார்முலா தெரியாம நம்ம கன்ஃபியூஸ் ஆகி யூஸே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இப்போ இந்த 6 ஈவெண்ட் கொடுத்துருக்கிறத நம்ம ஒவ்வொரு ஈவெண்ட்டா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். அடுத்தது நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போலாம். பிகாஸ் ஈவெண்ட்ஸ் கிளியரா இருந்தாதான் நமக்கு வந்து
சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது அது என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும், இந்த மெத்தட் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ வந்து டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட் இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை நம்ம இப்போ பார்க்க போறோம். சரிங்களா? ஒவ்வொரு ஈவெண்ட்டா பார்க்கலாம். ஓகே, ஒவ்வொரு ஈவெண்ட்டா பார்க்கலாம். ஈவெண்ட் என்னென்ன ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க, எந்த ஈவெண்ட்டுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன், எந்த ஈவெண்ட் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், அதுதான் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னா ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட். ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட் அப்படிங்கிறத தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா சம வாய்ப்பு நிகழ்ச்சிகள். சம வாய்ப்பு நிகழ்ச்சிகள். ஸோ சம வாய்ப்பு நிகழ்ச்சிகள் அப்படின்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் நிகழ்வதற்கு சம வாய்ப்புகள் இருந்தால் அவற்றை சமவாய்ப்பு என்கிறோம். ஸோ ஒரு நாணயத்தை டாஸ் பண்ணும்போது, ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது தலை மற்றும் பூ, ஒண்ணு தலை விழணும் இல்லைன்னா பூ விழணும். அதுதான் வந்து ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸாம்பிள், two or more events are said to be equally likely if each one of them has an equal chances of occurring. அதாவது ஈக்குவல் சான்சஸ், டாஸிங் a காயின் உங்களுக்கு வந்து ஹெட் வரத்துக்கும் ஈக்குவல் சான்ஸ் இருக்கு, டெய்ல் வரத்துக்கும் ஈக்குவல் சான்ஸ் இருக்கு. எனக்கு வந்து ஏன்னா இருக்கிறதே ரெண்டு பக்கம் தான், ஒன்னு தலை ஒன்னு பூ. ஸோ தலையும் வரலாம் பூவும் வரலாம். எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பண்ண முடியாது. ரெண்டுமே, ரெண்டுத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ரெண்டுத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஈச் ஒன் ஆஃப் தம் ஹேஸ் அன் ஈக்குவல் சான்ஸ். ஈக்குவலி லைக்லி அப்படின்னா ஈச் ஒன் ஆஃப் தம் ஹேஸ் அன் ஈக்குவல் சான்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட். ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட் அப்படிங்கிறது சமவாய்ப்பு நிகழ்ச்சி. சமவாய்ப்பு நிகழ்ச்சி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டாஸ் காயினை வந்து டாஸ் பண்ணும்போது ஹெட் அண்ட் டெய்ல் ரெண்டுமே வரத்துக்கு சான்சஸ், ஈக்குவல் சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம அதை ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு ஈவெண்ட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எம்சிக்யூல வரும், 2 மார்க்ஸ்ல வரும். நெக்ஸ்ட் இயர் நீங்க ஸ்டாட்டிஸ்டிக் பேப்பர் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வரும். இது காலேஜ் எல்லா இடத்துலயும் வரும். அடுத்தது சர்டைன் ஈவெண்ட்ஸ். சர்டைன் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா உறுதியான நிகழ்ச்சி. நம்மளால உறுதியான நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு எதை சொல்ல முடியும் மேம்? ஒரு இதுல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல நிச்சயமா வந்து இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா அத வந்து நம்ம உறுதியான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல அந்த ஈவெண்ட் occur surely that will occur அப்படின்னா that event is called a certain event. இப்போ நீங்க ஒரு டைஸ ரோல் பண்றீங்க, அப்போ உங்களுக்கு கண்டிப்பா வந்து 1ல இருந்து 6க்குள்ள நேச்சுரல் நம்பர், எனி நேச்சுரல் நம்பர், ஓகே, 1ல இருந்து 6க்குள்ள ஏதோ ஒரு இயல் எண் வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு உறுதியான நிகழ்ச்சி. சர்டைன் ஈவெண்ட் அப்படின்னா ஒரு டைஸ டாஸ் பண்ணும்போது 1 to 6க்குள்ள நேச்சுரல் நம்பர் ஏதோ ஒண்ணு கண்டிப்பா கிடைக்கும். பிகாஸ் தீஸ் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் தான், பாசிட்டிவ் வேல்யூஸ் தான், நெகட்டிவ் கிடையாது, ஃப்ராக்ஷன் கிடையாது.
சோ அப்ப கான்பிடண்டா சொல்லலாம் 1ல இருந்து 6க்குள்ள ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ நீங்க எனக்கு ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க, ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. வெரி குட் டவுட் ஆக்சுவலி. நீங்க உறுதியான நிகழ்ச்சி சர்டைன் ஈவெண்ட்டுக்கும் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்டுக்கும் ஏன் மேம் ஒரே எக்ஸாம்பிள் சொல்லல? ஏன் அதுவும் வந்து பூ இல்லைன்னா தலை கண்டிப்பா வரும் தானே அப்படின்னு. பட் ஈக்குவலி லைக்லி அப்படிங்கிறது பூவும் விழலாம் தலையும் விழலாம். பூக்கும் சான்சஸ் இருக்கு 100%, தலைக்கும் சான்சஸ் இருக்கு 100%. பட் நான் ரெண்டாவது சொன்னது சர்டைன் ஈவெண்ட் உறுதியான நிகழ்ச்சியில காயினை சாரி டைஸ ரோல் பண்ணும்போது 1லேருந்து 6க்குள்ள ஏதோ ஒண்ணு கண்டிப்பா கிடைக்கும். பட் ஒண்ணும் இது வந்து இது ரெண்டே ரெண்டு தான் இருக்கு. ஈக்குவலி லைக்லினா ரெண்டு தான். பட் இது வந்து டூ கிடையாது. உங்களுக்கு இது வந்து ஒரு சிங்கிள் டைஸ்ல எந்த நம்பர் 6க்குள்ள வேணாலும் வரலாம். பட் ஈக்குவலி லைக்லிக்கும் சர்டைனுக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுல இருக்கிறதே ரெண்டு பக்கம் தான். தல பூ சென்டர்ல நிக்காது. இங்க டைஸ் வந்து உங்களுக்கு எப்படி வேணா ரோல் ஆகி நிக்கலாம். சோ அதுக்கு பாசிபிலிட்டிஸ் 6 வகை இருக்கு. உங்களுக்கு இங்க வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகள் சமவாய்ப்பில் இருந்தால் அது சமவாய்ப்பு நிகழ்ச்சி. ஒரே சோதனையில் நிச்சயமாக நிகழ்ந்தால் அது உறுதியான நிகழ்ச்சி. ஓகேவா? சர்டைன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது இயலா நிகழ்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இயலா நிகழ்ச்சினா இம்பாசிபிள் ஈவெண்ட். இம்பாசிபிள் ஈவெண்ட். இம்பாசிபிள் ஈவெண்ட் அப்படின்னா ஒரு ஈவெண்ட்டை நம்ம பண்ணும்போது அதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்காது. அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு ஈவெண்ட் ஒரு சோதனை நடத்தும் போது நடைபெற முடியாத நிகழ்ச்சியை தான் இயலா நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவான். இம்பாசிபிள் ஈவெண்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 2 காயின்ஸை டாஸ் பண்ணும்போது 3 தலை கிடைக்குமா? 2 காயினை டாஸ் பண்றீங்க, அதுல 3 ஹெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? 2 காயினுக்கு 2 ஹெட் தானே வர முடியும். ஸோ அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இம்பாசிபிள் ஈவெண்ட் இயலா நிகழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் 2 காயினை டாஸ் பண்ணா ஒரு 2 ஹெட் தான் வரும், 3 ஹெட் வராது. ஸோ அதுதான் வந்து இம்பாசிபிள் ஈவெண்ட். இஃப் இன் அன் எக்ஸ்பெரிமெண்ட் இஃப் ஈவெண்ட் ஹேஸ் நோ ஸ்கோப் டு அக்கர் தென் இட் இஸ் கால்ட் அன் இம்பாசிபிள் ஈவெண்ட். அடுத்தது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். ஒன்றை ஒன்று விலக்கும் நிகழ்ச்சி. ஸோ இந்த ஒன்றை ஒன்று விலக்கும் நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா two or more events are said to be more mutually exclusive if they don't have common sample points. That is, events A and B are said to be mutually exclusive. That is, A intersection B is null, no value. அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு
பொதுவான கூடு புள்ளிகள் இருக்காது. அந்த நிகழ்ச்சிகளை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் என்கிறோம். A, B ஆகியவை ஒன்றோடொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் என்றால் A இன்டர்செக்ஷன் B ஆனது நல் செட். அதாவது நீங்க இப்ப வந்து ஒரு காயினை ஒரு டைஸ ரோல் பண்றீங்க. அப்போ வந்து ஆட் நம்பர்ஸ், ஓகே, ஒன்லி ஆட் நம்பர்ஸ் அண்ட் ஒன்லி ஈவன் நம்பர்ஸ் அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சி. அதாவது நீங்க டைஸ உருட்டும் போது ஆட் நம்பர்ஸ் மட்டும் வரதும், ஈவன் நம்பர்ஸ் ஒரு பகடை உருட்டும் போது ஒற்றைப்படை எண்கள் மற்றும் இரட்டைப்படை எண்கள் கிடைக்கும் நிகழ்ச்சிகள் வந்து ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். When we roll a die, the event of getting odd number and even number of mutually exclusive event, because நீங்க வந்து odd numbers மட்டும் இப்ப வந்து 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6, ஓகே, நான் ஒரு லைன் மட்டும் எழுதுறேன். இந்த மாதிரி 6,6 வரைக்கும் இருக்கு. பட் இப்போ நீங்க இந்த இடத்துல வந்து ஒரு டைஸை உருட்டும் போது எனக்கு வெறும் ஆடு நம்பர் மட்டும்தான் வரணும்னு ஒரு ஈவெண்ட் ஒரு விஷயம் பண்ண முடியுமா? பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா அது வந்து தானா நடக்கக்கூடிய ஒரு செயல். மேபி கிடைக்கலாம், பட் மே நாட், கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு. கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கண்டிப்பா எப்படி நீங்க வந்து எனக்கு வந்து வெறும் ஆட் நம்பர் மட்டுமே தான் நீ வந்து ரோல் பண்ணணும்னு ஏதாவது நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் போட முடியுமா என்ன? பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிறச்ச நம்மளால வந்து இதுதான் ஆட் நம்பர், இதுதான் ஈவன் நம்பர் அப்படிங்கிறது பண்ணவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஓகே. ஸோ அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப என்ன பண்ணுவோம்? அப்ப நீங்க வந்து என்ன செய்யணும் உங்களுக்கு? ஆ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது உங்களுக்கு? ஆ நீங்க வந்து ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க. ஒன்றை ஒன்று விளக்காத நிகழ்ச்சிக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஆ ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிங்கிறது தான் நம்ம இப்ப இது பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து இயலா நிகழ்ச்சி. ஏன் இத வந்து நீங்க வந்து இயலா நிகழ்ச்சின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பிகாஸ் அங்க வந்து உங்களுக்கு 2 காயின டாஸ் பண்ணும்போது 3வதா வந்து 3 தலை வரும்னு தலைகீழா நின்னாலும் கிடையவே கிடையாத ஒரு விஷயம். பட் இங்க வந்து நடக்கலாம். மேபி. ஆனா என்னால அத வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அதனால வந்து இது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்றோம். ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்க்கும் இது இம்பாசிபிள்க்கும் டிஃபரன்ஸ் இதுதான். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஈவென்ட் வந்து இப்ப 2 டவுட் கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் 2க்கும் லாஸ்ட் இப்ப நம்ம பார்த்த 2க்கும் வந்து டவுட் கேட்டீங்க. ஸோ இது 2த்துக்குமே உங்களுக்கு டவுட் கிளாரிட்டி ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தெளிவா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா திருப்பியும் கேளுங்க. ஓகேவா? திருப்பி கேட்டீங்கன்னா நான் திருப்பியும் உங்களுக்கு அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட். எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட் தமிழ்ல நிறைவு செய் நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? நிறைவு செய் நிகழ்ச்சிகள். ஸோ இன்னைக்கு நம்மளால இந்த ஈவெண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா ஈவெண்ட்ஸ் கரெக்டா தெரிஞ்சாதான் இப்பவே உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு சம் போட போட போயிடும். பட் இப்ப நீங்க லாஸ்டா கேட்ட டவுட் பாத்தீங்கன்னா நடக்காதுங்கிறது வேற. 2 காயினுக்கு 3 தலை வருதுங்கிறது இல்லவே இல்ல, சரித்திரத்திலேயே இல்ல. அதே வந்து டைஸ ரோல் பண்ணும்போது ஈவன் நம்பரா வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஆட் நம்பரா வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் என்னால வந்து நீ வெறும் ஆட் நம்பர் தான் போடணும், வெறும் ஈவன் நம்பர் தான் போடணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால அதை வந்து விளக்கும் நிகழ்ச்சின்னு சொல்லியிருக்கோம். அதை வந்து நடக்காத நிகழ்ச்சி, இயலாத நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் இதுக்கு வந்து இது ஓகேவா? அடுத்தது நிறைவு செய் நிகழ்ச்சிகள். எக்ஸாஸ்டட் எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட். ஓகே, சாரி ஒரு நிமிஷம் இருங்க. தமிழ்ல வந்து ஒரு ஓகே, எக்ஸாஸ்டிவ் ஈவென்ட் கரெக்ட் தான்.
exhaustive events. Okay. So exhaustive events அப்படின்னா the collection of event whose union is the whole sample space are called exhaustive event. அதாவது நிகழ்ச்சிகளின் சேர்ப்பு கணம் கூர்வெளியாக இருப்பின் அதை நிறைவு செய் நிகழ்ச்சி என்கிறோம். ஒரு காயினை 2 தடவை டாஸ் பண்ணும்போது 2 தலை, ஒரு தலை, தலையே இல்லை. இது எல்லாமே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, நம்ம பார்த்தோம் வந்து இதுல 2 காயின் டாஸ் பண்றோம். அப்போ இது சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தோம் இல்லையா? ஹெட்டு வரும், ஹெட்டு டெயில் வரும், டெயில் ஹெட்டு வரும், டெயில் டெயில் வரும். ஸோ இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ 2 தலை, ஒரு தலை, தலையே இல்லை. இது எல்லாமே மொத்தமா இந்த 2 காயினை டாஸ் பண்ணும்போது திஸ் இஸ் த யூனியன் செட் சாம்பிள் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். அந்த சாம்பிள் ஸ்பேஸே உங்களுக்கு ஆன்சரா கிடைச்சது அப்படின்னா அதை வந்து நிறைவு செய் நிகழ்ச்சி எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது நிரப்பு நிகழ்ச்சி காம்ப்ளிமெண்ட்ரி. நிரப்பு நிகழ்ச்சினா காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸ். ஸோ இது லாஸ்ட், இதை மட்டும் பார்த்தரலாம். Complementary event. The complement of an event A is the event representing collection of sample points is not in A. It is denoted as A bar or A dash. Okay. So ஏயின் நிரப்பு நிகழ்ச்சியானது ஏயில் இல்லாத மற்ற விளைவுகளை கொண்ட கூறு புள்ளிகள் ஆகும். இதை ஏ டேஷ் அல்லது ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு இதை உருட்டும் போது 5, 6 கிடைப்பதற்கான நிகழ்ச்சியும் 1, 2, 3 கிடைப்பதற்கான நிகழ்ச்சியும் நிரப்பு நிகழ்ச்சி. அதாவது ஒரு காயினை ஒரு டைஸை ரோல் பண்ணும்போது உங்களுக்கு 5, 6, 1, 2, 3, 4 இது எல்லாமே பாசிபிள் அவுட்கம்ஸ். ஸோ அப்போ இதை வந்து என்ன சொல்லுவோம்? ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நிரப்பு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க, காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம ஈவெண்ட்ஸ்னா என்னென்ன அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்தோம். எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதுக்கு தான், ஈவெண்ட்ஸ்க்கு பார்த்தோம். ஸோ இதுல நீங்க ஒரு 2 டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, அது கிளாரிஃபையும் நான் பண்ணியிருக்கேன். அதை மீறி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.